ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். எல்லாரும் ஓட்டு போட்டிங்களா? நானும் என்னோட கடமையை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு, எல்லாமே நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிப்போம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ். அவளுக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்து ஒன் சைட் லவ். அது ஸ்கூல் பையன் மேலே, இவ கூடியே படித்த பையன் மேலே. அந்த பையன் இப்போ காப்பாக நிற்கிறான், வளர்ந்து செம்ம ஹேண்ட்ஸமாக. 5-6 வருஷம் கழிச்சு மறுபடியும் இவங்க மீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அவளால் அவனை லவ் பண்ண வைக்க முடிஞ்சுதா? அவன் மேலே இவளுக்கு கோவம் வந்ததா, இல்லைன்னா காதல் வந்ததா? ஹீரோ எதுக்காக ஹீரோயினை ரிஜெக்ட் பண்ணா அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. ரொம்பவே நல்லாவே டைம் பாஸாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி அந்த ஹைப் பட்டனையும் மறந்துடாதீங்க, அதையும் ஒரு டச் பண்ணிட்டு போங்க. அப்போதான் உங்கள் புண்ணியத்தில் இன்னொரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். கமெண்ட்டுன்னு தான் ஞாபகம் வருது, ஜஸ்ட் ஒரு ஆர்டினாவது ப்ளீஸ் எனக்காக. ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் நான்சி. அவளை காட்டும் போது என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கா. இந்த 2026க்கான சூப்பரான ஹீரோயின், அது மட்டும் இல்லாமல் ஃபேமஸான ஹீரோயின், அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட்னு சொல்லிட்டு இத்தனை அவார்டையும் அவள் வாங்குறா. அவளோட கனவு லட்சியம் எல்லாத்தையும் இன்னைக்கு அவள் கண் முன்னாடி பார்க்கும் போது அவளால் எமோஷன் தாங்க முடியல, அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கா. இவங்களோட பேர் ஹோமா. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட மேனேஜர். அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு, சான்ஸே இல்லை, நீ தான் இன்னைக்கு வேர்ல்டு வைட் வைரல் ஆயிட்ட, பயங்கரமான ஃபேமஸ் ஆயிருக்க, உனக்கு ஹாலிவுட் படம் கிடைக்கிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவ என்ன சொல்றானா, இப்படி சொல்லியே கிட்டத்தட்ட 5 வருஷமா நான் வெறும் புல்ல மட்டும்தான் சாப்பிட்றேன், தயவு செஞ்சு இன்னைக்காவது எனக்கு எதுனா கொடுங்க அப்படின்னு கேட்குறா. என்னது பசிக்குதா? அவ்வளோதானே, நான் ஆப்பிள் வச்சிருக்கேன் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ எனக்கு ஆப்பிள் வேண்டாம், ஏதாவது சுட்டது பொரிச்சது வறுத்தது அந்த மாதிரி எதனா சாப்பிடணும் போல இருக்கு, ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிரா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ இந்த ஆப்பிளை தான் சாப்பிட்டாகணும், ஏன்னா உனக்கு 2 வாரம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள மறுபடியும் நம்ம புது ப்ராஜெக்டுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. இவளும் வேண்டா வெறுப்பா, வேற வழியே இல்லை, பசிக்கு உயிர் வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்னு வேண்டா வெறுப்பா அந்த ஒரு ஆப்பிளையே வாங்கி சாப்பிட்றா. அப்பதான் அதே நேரத்துக்கு ஸ்க்ரீன்ல இவங்க நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மேனேஜர் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, ஹே அவன் தானே உன்னோட ஒன் சைட் க்ரஷ் அப்படின்னு சொல்லி யாரையோ காமிச்சு கேட்குறா. ஹீரோயின் அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்தா, இவங்களோட கார் முன்னாடி ஒரு போலீஸ் நிற்குது. அவ்வளோதான், அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்றாங்க. இவரோட நிறைய சீரீஸ் நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் இன்னைக்கு என்னவோ இந்த சீரீஸ்ல இவர் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்க மாதிரி தெரிஞ்சது. ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ வந்த உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட காரோட கண்ணாடியை தான் தட்டுறான். அங்கே டிரைவர் உட்காந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக டிரைவர் ஃபோர்ஜரி பண்ணி ஏமாத்தி வேற ஊரை விட்டு இந்த ஊருக்கு ஓடி வந்தவர் போல. ஹீரோட பேர் சியான். இவன் போலீஸ் ஆஃபீஸரா இருக்கான். ஹீரோயினையும் பாக்குறான். ஹீரோயின் தான் இப்போ பயங்கரமான ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் இல்லையா? இருந்தாலும் இவன் அவளை கண்டுபிடிக்கவே இல்லை. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நான் இவனை லவ் பண்ணிட்டு இருந்தேன், இவன் கிட்ட எத்தனையோ வாட்டி ப்ரொப்போஸும் பண்ணியிருக்கேன், ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காம என்னை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனால் இப்போ அவன் கண்டிப்பாக வருத்தப்படுவான், பயங்கரமாக ஃபீல் பண்ணுவான். ஐயோ இவ இப்போ இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காளே, அது மட்டும் இல்லாமல் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டா, ஊரே இவளை பார்த்து கெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்ம அசிங்கமாக ரிஜெக்ட் பண்ணிட்டோமே, இப்போ எப்படி அவன் மூஞ்சில முழிப்போம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் இப்போதான் ஹீரோயினை கொஞ்சம் ஒத்து கவனிக்கிறான். கவனிக்கும் போது அப்பாடா இவனுக்கு நம்ம அடையாளம் தெரிஞ்சிட்டோம் போல, கண்டுபிடிச்சிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் சீனெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா ஹீரோயின். உங்களோட டிரைவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம், அதுக்கான வாரண்ட்டும் எங்ககிட்ட இருக்குது, அதனால அவரை அரெஸ்ட் பண்ணுறோம். அதே நேரத்துக்கு நீங்கள் எல்லாருமே இப்போ ஸ்டேஷனில் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஹலோ ஆஃபீஸர், கொஞ்சம் நிற்கிறீங்களா? நான் யாருன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பேசுகிறீங்களா? நான் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா? நான் ஒரு பெரிய செலிப்ரிட்டி, என்னை நீங்கள் ஸ்டேஷனுக்கு அசல்ட்டாக வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. உடனே அவன் ஐயோ நீயா அப்படின்னு சொல்லி பேசுவான் அப்படின்னு நினச்சிதான் அவள் அதெல்லாம் பண்ணுறா. பட் ஆனால் அவன் செமையாக மொக்க பண்ணிட்டு, பாப்பா நீ யாராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, இப்போது இந்த நாட்டோட பிரசிடெண்ட்டே இங்கே வந்திருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அவரும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும், ஸோ சீக்கிரமாக சரியா அப்படின்னு சொல்லிடுறான். அவளுக்கு எல்லாரும் எதிர்க்கும் மான மரியாதையே போயிடுது.
சரி வந்து தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காரில் ஏறுறா. சாரிங்க, இந்த காரை இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது, நாங்கள் இந்த காரையும் சீஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து அவன் ஃப்ராட் தனம் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி வந்தவன், இந்த காரை எதுக்கெல்லாம் அவன் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றது எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போனா இவன் வந்து என்னை போலீஸ் வண்டியில் கூப்பிடுறான். அடம் பாவி, உனக்கு எவ்வளோ திமிரு பத்தியா அப்படின்னு மனசுக்குள்ளே அப்படியே பல்ல கடிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. ஸ்டேஷனுக்கும் ஹீரோ சொன்ன மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறான். உடனே உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வந்துட்டு என் பேரை கேட்குறீங்க, நான் யாருன்னு சொல்லிட்டு இந்த சைனா பூராவும் தெரியும் அப்படின்னும் போது எனக்கு தெரியாது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். இன்னும் நீ எவ்வளோ நேரம் தான் வந்துட்டு என்னை சுத்தமாகவே தெரியாத மாதிரி நீ நடிக்க போகிற அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. அதுக்கு உடனே அவன் வந்துட்டு இப்போ நம்ம 2 பேருமே வேலையாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம், அதனால வேலையை பற்றி மட்டும் பேசுவோமா, உங்களோட ப்ரொஃபஷன் என்ன, உங்களோட அட்ரஸ் என்னன்னு எல்லா டீட்டெயில்ஸையும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டிரைவருக்கும் இவங்களுக்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது, யாரோ தெரிஞ்சவங்க சொல்லி அவனை வேலைக்கு வச்சுருக்காங்க, இப்போ தான் புதுசாக சேர்ந்துருக்கான் வேலைக்கு, அதனால இவங்க மேலே வந்து பெருசாக தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அதனால ஹீரோவும் வந்துட்டு இவங்களை பெருசாக ஒன்றும் பிடிச்செல்லாம் வைக்காமல் விட்டுறான். ஹீரோ வந்துட்டு பழைய காலேஜ் மட்டும் அப்படி இப்படின்ற மாதிரி இவகிட்ட பேசாமல், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு, கொஞ்சம் உங்களுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்து கூட்டிகிட்டு போய் விடுறான். பார்த்தா இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்கலாம் அது அந்த ஹீரோயின் தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அட ஏண்டா பாவீங்களா இப்படி என் மானத்தை வாங்குறீங்க, நீங்கள்லாம் போலீஸுன்றதே மறந்துடுவீங்களாடா, வேங்கடா ஃபோன் எல்லாரும் எடுத்து அப்படின்னு ஹீரோ ஒரு கத்துறான். அவ்வளோதான், அதுக்கப்புறம் எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் இவன் மொக்க பண்ணிக்கிட்டே இருக்கான், தெரியாத மாதிரி நடந்துக்கிறான். இவளுக்கு என்ன வந்திருக்கணும், கோவம் தான் வந்திருக்கணும், ஆனால் இவன் மேலே காதல் தான் அதிகமாக வருது, என்ன பண்ணுறது, அது அவளே சொல்கிறா. என்னால் கொஞ்சம் கூட வந்துட்டு இவன் மேலே இருக்க லவ்வை குறைக்கவே முடியல, இவன் மேலே கோவம் வருது, ஆனாலும் எனக்கு வந்துட்டு இவன் மேலே லவ் அதிகமாயிட்டே போகுது, எதுனாலன்னு தெரியல, ஆனால் இவன் இன்னுமே என்ன அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்கான் அப்படின்னு சிரிக்கிறா பைத்தியம் மாதிரி. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கா, அதுக்கப்புறம் ஒரே காலேஜ்லேயும் படிச்சிருக்கா. அவளுக்கு எப்போ முதல் முறை வந்து ஹீரோ மேலே லவ் வந்தது அப்படின்றத தான் யோசித்து பார்க்குறா. ஹீரோ எப்பயும் யாரையும் கண்டுக்கவே மாட்டா, பேசவே மாட்டா, ரொம்ப திமிர் பிடிச்சவன் மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒரு வாட்டி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து புள்ளி பண்ணியிருக்காங்க. அதாவது ஹீரோயின் வந்து காலேஜில் நடந்த மாடலிங் போட்டியிலலாம் கலந்து வின் பண்ணிட்டா, டான்ஸ் போட்டியில் கலந்து வின் பண்ணிட்டா போல், அவ்வளோதான், நீ பெரிய அழகின்னு நினைப்பாடி, நீ பெரிய இவளா அவளா அப்படின்னு சொல்லிட்டு இவளை போட்டு செம்மையாக கலாச்சிட்டு இருக்காங்க. இவ ரொம்ப இன்னசென்ட் போல், அதனால இவளுக்கு இவங்ககிட்ட என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப அப்பாவியாக இருக்கா. அப்போலேருந்தே ஹீரோக்கு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், இல்லைனா வந்துட்டு ஒரு பெரிய லாயர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. அதனால அவன் அப்போவே வந்து லாலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ நீங்கள் இப்போ பண்ணுறது என்னன்னு தெரியுமா, இதுக்கு வந்து என்ன தண்டனைன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லலாம் பேசுவாங்க இல்லையா, ஆர்டிக்கல் இந்த நம்பர் அந்த நம்பர்னு, அதே மாதிரி தான் ஹீரோ நின்று பேசிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக 5 வருஷம் தண்டனை உங்களுக்கு கிடைக்கும், ஜெயிலை விட்டு வெளியே வர முடியாதுன்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே இவளுங்க எல்லாரும் பயந்து போய் அங்கேருந்து ஓடிடுறாளுங்க. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கான். அப்போலேருந்து தான் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேலே பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன், லவ். ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. ப்ரெசண்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க மேனேஜர் அப்படின்னு பார்த்தா, நல்லதாக போச்சு, நம்ம மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால தான் சீக்கிரம் வெளில போக முடிஞ்சுது, அவன் சரியான ஃப்ராடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் கொஞ்சமும் அடங்கவே மாட்டா, ஹீரோவை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். மேனேஜருக்கே வந்துட்டு பயமாயிடுது, அடியே அவன் வந்துட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மொபைலில் கேமராவை ஆன் பண்ணிக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நீ வேற அவனை சைட் அடிக்கிறத வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு போட்டுட்டானுங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், தயவு செஞ்சு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நானும் இவனும் மீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே கிடையாது, வழியே கிடையாது. இவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நான் ஒரு ஆக்ட்ரஸ், இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஹீரோயின் கிளம்புறா. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா தான் ஹீரோ வந்து ஹீரோயினை திரும்பியே பார்க்குறான். ஆனால் அவள் போயிட்டா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஹீரோ மனசில் ஹீரோயின் இருக்கா. ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, பியானோ வந்து வாசிக்கணும் போல் பாடிக்கிட்டே, அதனால அதை பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ரொம்ப நாள் ஆச்சு அவள் ப்ராக்டிஸ் பண்ணி, அவளுக்கு சரியாகவே வரமாட்டுது. ஐயோ, ஸ்டேஜில் லைவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சொதுப்பிட்டோன்னா கேவலமாக போயிடும். அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்துட்டு என்னோட ஹேட்டர்ஸ் எல்லாம் நான் குண்டா இருக்கேன், கண்ணு சரியில்லை, முடி கொட்டிடுச்சு, அது இதுன்னு எக்கச்சக்கமாக என்னை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை வேற ஒழுங்கா நான் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றா. அந்த பர்ஃபார்மன்ஸ் டேவும் வந்துடுது. நம்ம ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அந்த தங்கச்சி வந்து நம்ம ஹீரோயினோட பயங்கர ஃபேன். இவர் இருக்காரு இல்லையா, இவர் வந்து நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு.
தங்கச்சி வந்தே ஆகணும் அப்படின்னதுனால ஹீரோவும் சரி அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்கான். ஹீரோ கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கான். என்னதான் இருந்தாலும் என்ன எப்போ பாரு ஏதாவது ஒரு செலிபிரிட்டியை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருப்பீங்களா? அவன் நாட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கான், அவன் உயிரியை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் வந்து கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மேக்கப்பை போட்டுக்கிட்டு ஸ்டேஜில் ஆடிக்கிட்டு இருந்தால் அவங்கள பற்றி தானே நீங்கள்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பயந்துக்கிட்டு இருந்தால, ஆனால் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறா. ஹீரோவும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயங்கரமாக சைட் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ஹீரோயின் கிட்ட வந்து அவளோட அசிஸ்டன்ட் காட்டுறா. சான்ஸே இல்லை, இன்னைக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, நீங்கள் கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தான் மேனேஜர் வந்து சொல்கிறாங்க, அதாவது ஆட்டோகிராஃப் ஃபேன் மீட் இருக்குது, அதுக்கு இப்போ நீ வந்து ஆகணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆட்டோகிராஃப் மீட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தங்கச்சிக்காரி போக விட மாட்டா. வெயிட் பண்ணி ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு தான் நான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்கிறா. ஏண்டா இதுக்கு உன்னோட தங்கச்சை கூட்டிட்டு நீயே வந்திருக்கலாம்ல, என்ன எதுக்குடா கூட்டிட்டு வந்த, இங்கே பாரு எனக்கு டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, பரவாயில்ல இப்போ நான் தனியாக இருக்கணும்ல, போர் அடிக்கும்ல, அதனால தான்டா உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி திட்டுறா ஃப்ரெண்டுக்காரன். இந்த கூட்டத்தில் ஒரு ஃபேன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை கட்டி பிடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு வாட்டி உங்களை நான் கட்டி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட வரான். அவ பயந்துடுறா. அவங்களால அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த டைமுக்கு கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து எங்கேருந்தோ ஓடி வந்து காப்பாற்றிடுறான் ஹீரோயினை. அங்கே இருக்க எல்லாரும் ஹீரோயினை பார்க்கறத விட்டுட்டு ஹீரோவை பார்த்து சைட் அடிக்க ஆரம்பிச்சிடுறாளுங்க. அடடா, உண்மையாகவே இவர் ஹீரோ மாதிரி இல்லை, செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காரு, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு வழியிறாளுங்க. போலீஸ்கிட்ட கை மாற்றும் போது கரெக்டாக அவன் தப்பிச்சு என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை கத்தி எடுத்து குத்த வரான். ஆனால் அப்போவும் ஹீரோ டக்குன்னு வந்து ஹீரோயினை மறைச்சா மாதிரி காப்பாற்றுறான். அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்றான். ஹீரோவும் அப்பாடா காப்பாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் தன்னை மறந்த நிலையில் தூங்கிட்டான் போல. உடனே ஃப்ரெண்டுக்காரன் கலாய்க்கிறான். டேய், 1.5 நிமிஷமா நீ இப்படியே தான் இருக்க, போலீஸ் நேரம் ஸ்டேஷனுக்கே அவனை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, ஒழுங்கா எந்திரா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் ஏதாவது சொல்லுவானா ஏதாவது பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டே ஹீரோயின் நின்றுட்டு இருக்கான். ஆனால் அவன் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து தங்கச்சி கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி வாடி அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நைட்டெல்லாம் ஹீரோயின் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. உனக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லையா, அப்போ எதுக்காக நீ வந்து உயிரையே கொடுத்து என்னை காப்பாற்றுறதுக்காக வந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொம்மையை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதோட மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறா. என்னன்னா ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கட்டி பிடிச்சி நின்னாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து டேட் பண்ணுறாங்கன்ட்டு. ஹீரோயினை இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆமாம், இவன் சும்மாவே நம்மளை கேவலப்படுத்துவான், இன்னும் இதில் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் ட்ரெண்ட் ஆச்சுன்னா இதை நானே தான் கலப்பி விட்டேன்னு வேறு பேசுவானே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அவளுக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஹீரோ வந்து ஏதோ நம்மளை உண்மையாகவே லவ்வரை கட்டி பிடிக்கிற மாதிரி தான் கட்டி பிடிச்சிருக்கான் அப்படின்னு யோசிக்கிறா. இப்போதான் மேனேஜர் ஃபோன் பேசிக்கிட்டே உள்ளே வராங்க. ஐயோ இல்லைங்க, உண்மையாகவே வந்துட்டு அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவர் யாருன்றது கூட இவங்களுக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கிட்ட ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் மேனேஜர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக எல்லாரும் வந்து நம்மளை ரீச் பண்ணுறது கஷ்டமான விஷயமா இருக்கும், அதனால எல்லாரும் ஹீரோவை ஈஸியாக ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஹீரோவுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறவா, அவர் என்னோட கிளாஸ்மேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு உடனே ஐயோ இன்னும் நீ கிளாஸ்மேட்டுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இவங்க இந்த விஷயத்த ஊதியே பெருசாக்கிடுவானுங்க, இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு நோண்ட ஆரம்பிச்சிடுவானுங்க, உன்னோட காலேஜ் உன்னோட ஸ்கூலுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நீ எங்கே படிச்சுன்ட்டு எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க, அதனால தயவுசெய்து கம்முன்னு இருடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு மனசு கேட்கவே இல்லை. ஐயோ பாவம், ஹீரோ கண்டிப்பாக பிரச்சனையில் தான் இருப்பான் போல, அவனை பார்த்து சாரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கே கிளம்பி வந்துடுறா. யாரை மேடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி சியோனை பார்க்கணும், நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. நான் வந்து அவரோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லுங்கள், அவருக்கே புரியும் அப்படின்னு சொல்கிறா. இப்போதான் ஹீரோவுக்கு வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு இது எல்லாத்தையும் சொல்லி வீடியோ ஃபோட்டோ எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கும் போது, இது நான் வந்து காப்பாற்றும் போது எடுத்தது தானடா, இதென்னடா இவங்க இப்படிலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நீ என்னதான் காப்பாற்றிருந்தாலும் சரி, அது பெரிய செலிப்ரிட்டி இல்லையா அந்த பொண்ணு, அதனால இனிமேல் இப்படிலாம் தான் பேசுவாங்க, அவன் மட்டும் இல்லை நீயும் செலிப்ரிட்டி ஆகிட்ட, உன்னை தேடியும் மீடியாக்காரங்களாம் வந்து இனிமேல் தொல்லை பண்ண போகிறாங்க பாரு அப்படி இப்படின்னு சொல்லி இவன் வேற ஊசி பேத்திட்டு இருக்கான். ஏண்டா
அவங்களுக்கு தான் அறிவில்லை, வேற பொழப்பில்லை. நமக்கு மக்களை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ வேலை இருக்குது, அதை விட்டுட்டு இதெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவப்படுறான். என்னவா இருந்தாலும் சரி, ஒன்று மட்டும் உறுதிடா, நீ சரியான போயிங்கான பர்சன். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க மாட்டான்றது எனக்கு நல்லாவே தெரியும், இவங்களுக்கு தான் தெரியல பாவம் அப்படின்னு சாபம் விடுறான். ஹீரோயினை பார்க்கறதுக்காக கொஞ்ச நேரத்துல ஹீரோ வெளியில் வரான். நியூஸ் தெரிஞ்ச உடனே ஹீரோயினும் சாரி, என்னால் உனக்கு பிரச்சனை, நான் உன்கிட்ட அதான் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். உனக்கு யார்கிட்டனா நான் கிளாரிஃபை பண்ணணும்னா சொல்லு, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்படியெல்லாம் யாரும் கிடையாது, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை ஒய்ஃபும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது. ஏன்னு பார்த்தா காலேஜ் டேஸில் இவன் லின்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணையும் இவனையும் சேர்த்து வச்சு எப்பயுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சந்தோஷப்படுறா. மறுபடியும் சுற்றில எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இவளையே நோட் பண்ணுறாங்க. இவ செலிப்ரிட்டி ஆச்சு, ஆக்ட்ரஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி வீடியோலாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது, ஹீரோவுக்குமே புரிஞ்சிடுது. ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா இவளை யாரும் வீடியோ எடுக்க முடியாத அளவுக்கு கிட்ட பக்கத்தில் நிற்கிறான். கடவுளே, இவன் தள்ளி இருந்தாவே எனக்கு படப்படப்படன்னு ஹார்ட்டெல்லாம் அடிச்சுக்கும். இப்போ வெளியிலேயே சவுண்டு கேட்குது, அவன் என்னை எவ்வளோ அசிங்கமாக நினைப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணுறா. ஹீரோயினும் சாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோவுமே எல்லாரும் என்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் ஹீரோயினுக்கு போகவே மனசு இல்லை, அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. நைட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அவள் தான் சோகத்தில் இருக்காளே. அவளுக்கு சோகப்படுறதா இல்லை சந்தோஷப்படுறதான்னு தெரியல. அதாவது ஹீரோவுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு சந்தோஷப்படுறதா இல்லை இவன் நம்மளை ஒரு மனுஷியாக கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதான்னு தெரியல. இது எல்லாத்தையும் போய் புலம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறா. ஃப்ரெண்டுமே அதே காலேஜில் படித்தவ அப்படின்றதுனால அவளுக்குமே ஹீரோவை பற்றிலாம் தெரியுது. அதனால அவளுமே கேட்குறா, என்னடி அவன் இன்னமும் ஒன்று அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்கானா, கண்டுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமாண்டி, அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சான், இதுக்கு நான் சந்தோஷப்படுறதா இல்லைனா ஃபீல் பண்ணுறதா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு தான் ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, இதை பார், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ, உனக்கு மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு, யாரை பற்றியும் கவலைப்படாத, எதை பற்றியும் கவலைப்படாத. உனக்கு அவன் கிடைக்கணும்னு இருந்தது அப்படின்னா விதியில் அது கண்டிப்பாகவே நடக்கும். அவன் இன்னும் ஹேண்ட்ஸமாக இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது ஹேண்ட்ஸமாவா, ஐயோ நான் என்னத்தை சொல்கிறது, அவன் என் பக்கத்தில் வந்தாவே என் ஹார்ட் வெளியில் எகிரி குதிச்சிடும் போல, அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அங்கேருந்து போகிறா. அந்த டைமுக்கு அவள் ரெஸ்ட் ரூமில் போகும்போது யாரோ எதிர்க்க வேக வேகமாக ஓடி வராங்க. வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். அவனை யாரோ துரத்திக்கிட்டு வராங்க போல. அப்போ ஹீரோயினை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எங்கே தாண்டா போயிருப்பான், இந்த சைடு தானே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு வராங்க. அந்த டைமுக்கு அவன் தான் கோட்டையும் கழட்டிட்டு அதுக்கப்புறம் தானே ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அதனால டக்குன்னு அவங்களால அவனை கண்டுபிடிக்க முடியல. அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு கப்பல் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வெளில போகலாம் அப்படின்னு போயிடுறாங்க. ஆனால் ஒன்றுங்க, ஹீரோ ஹீரோயினை உண்மையாகவே கிஸ் பண்ணல, அவன் அவனோட விரலை தான் வச்சிருக்கான், சும்மா ஆக்டிங் தான் போட்டிருக்கான். காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அதே நேரத்துக்கு சாரி அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல நீ தான் என்ன கிஸ் பண்ணலையே, எதுக்கு சாரி சொல்கிற போ அப்படின்னு சொல்கிறா. என்ன ஆச்சு, யார் அவங்களாம் அப்படின்னு கேட்கும்போது, சாரி அதை உங்ககிட்ட இப்போதைக்கு நான் சொல்ல முடியாது, அது ஒரு சீக்ரெட் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்புறான். இப்போ ஹீரோயினுக்கு என்ன ஃபீலிங் அப்படின்னு பார்த்தா, அட பாவி, இவ்வளோ கிட்ட கூட என்னை கிஸ் பண்ணணும் அப்படின்னு உனக்கு தோணவே இல்லைல்ல, அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு கொஞ்சம் கூட நம்ம மேலே ஃபீலிங்ஸே இல்லை போல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட இதை சொன்னாலுமே நம்மளை தான் கேவலமாக நினைப்பா. நம்ம ஒரு பெரிய செலிப்ரிட்டி, என் நெருக்கத்தில் கூட அவனால் என்னை கிஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மறுநாள் ஷூட்டிங்கில் இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, மேனேஜர் இருக்காங்க இல்லையா, வேக வேகமாக வராங்க. வேக வேகமாக இங்கே பார்த்தியா, இந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்பி யாரோ 1 கோடி ரூபாய் கேட்குறாங்க, அன்னோன் நம்பர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி நின்றுருக்காங்க இல்லையா, அதை யாரோ ஃபோட்டோ எடுத்து இவளுக்கு மேனேஜருக்கு அனுப்பியிருக்காங்க காசு கேட்டு. ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு, ஐயோ இதை நம்ம யார்கிட்டையுமே சொல்லலையே, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சேன்னு. டக்குனு ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, என்ன 1 கோடி ரூபாய் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபாய் அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியும் விட்டுடுறா. அவங்க எல்லாரும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. அட பாவியே, எதுக்கடி காசு அனுப்பி விட்ட அப்படின்னு கோவப்படுறாங்க.
அடுத்த சீன்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா போலீஸ் வந்து ஒரு வீட்டுக்கு போறாங்க. யார் வீட்டுக்கு அப்படின்னு பார்த்தா திருட்டுத்தனமா இந்த போட்டோ எடுத்திருக்கான் இல்லையா அவனோட வீட்டுக்கு தான் போறாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து கால் பண்ணியிருக்கா ஹீரோக்கு. அது மட்டும் இல்லாம எந்த அக்கௌண்ட்டுக்கு அவ மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அந்த அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்ததுனால ஈஸியா இவங்களால இவனை பிடிக்க முடிஞ்சது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கிருக்கீங்க, அதுக்காக நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஹீரோட ஃப்ரெண்ட் எல்லாம் செமையா கலாச்சிக்கிட்டு இருக்கான். டேய் நீ எதுவுமே இல்லைன்னு சொல்ற, ஆனா கொஞ்ச நாளா கண்டினியூவா உங்களை சுத்தியே வந்து ரூமர்ஸ் வருதே அது ஏன் அப்படின்னு கேட்கறான். அதுக்குள்ளேயே பார்த்தா ஹீரோயின் கால் பண்றா. கால் பண்ணிட்டு அவ கேட்கறா பிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது நீ எந்த நம்பிக்கையில 1,00,00,000 அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண அப்படின்னு ஹீரோ கேட்கறான். அதுக்கு உடனே இவன் நீ இருக்கல்ல எப்படி இருந்தாலும் எனக்கு வாங்கி கொடுத்துருவேன்ற நம்பிக்கையில தான் அப்படின்னு சொல்றா. நான் பிடிச்சிட்டேன், ஆனா ஒண்ணு மட்டும் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் உன்னை பத்தி மட்டும் யோசி, என்னை பத்தி கவலைப்படாத, என்ன நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இப்ப ஹீரோ கூட மறுபடியும் அடிக்கடி பேசுறது பாக்குறது அப்படின்னு சொல்லி நடக்குது இல்லையா, அவ பயங்கரமா அதனால சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. காலேஜ் மேட்ச் எல்லாம் ரீயூனியன் பண்றாங்க. அதுக்காக ஹீரோயின் கார் எடுத்துட்டு போறா. சரி காரை பார்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு லூசு பையன் வந்து ஏடாகூடமா காரை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கார்ல ஸ்கிராட்ச் போட்டு விட்டுறான். நின்றுட்டு இருந்த கார்ல அவனாவே வந்து முட்டி விட்டுட்டு அவன் வந்து ஹீரோயினை திட்டிட்டு இருக்கான். மரியாதை வெள்ளவா, யார் நீ, கார் ஓட்ட தெரியாது அவனுக்கு, பொம்பளையா நீ, அப்படி இப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் ஹீரோயின் வந்து ஒரு ஆக்ட்ரஸ்ன்றதெல்லாம் தெரியல. அவன் கார் விட்டு இறங்கி என் மேல எந்த தப்புமே இல்லை, நீ தான் தப்பா கொண்டு வந்த அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறா. உடனே இவன் என்ன பண்றான்னா சரி ஓகே இப்போ என்ன, நான் வந்துட்டு உன்னை மன்னிச்சு விட்டுணுமா விட்டுடுறேன், எனக்கு வந்துட்டு நீ என்ன பண்றீன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, கட்டி பிடிச்சி ஒரே ஒரு உமா கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான். அவ்வளோதான்டா செருப்பு பிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்தும் போது அப்படியா பிஞ்சா பரவாயில்லம்மா தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தொட போகிறான். கரெக்டாக அந்த டைமுக்கு ஹீரோ அங்கே வந்துடுறான். அவ்வளோதான். அதுக்கப்புறமா விரல பிடிச்ச ஒரே முறுக்கு. அவ்வளோதான், கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஏய் பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, நான் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ தான் தப்பான வழியில் வந்து அவங்களோட காரை இடிச்சிருக்க, நான் போலீஸு, நான் இப்போ வந்துட்டு டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸை இங்கே கூப்பிட்டேன் அப்படின்னா உன் வண்டியை அப்படி தூக்கிட்டு போயிடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் சீஸ் பண்ணாங்கன்னா உனக்கு வண்டியே கிடைக்காது, பார்ட்டாக எடுத்து வித்துருவேன் பரவாயில்லையா அப்படின்னு மிரட்டுறான். கண்டிப்பாக வந்துட்டு உன் மேலே கேஸ் போடாமல் விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட டேஷ் கேமரா வீடியோவையும் எடுத்துக்கிறான். உடனே இவன் என்ன சொல்கிறான்னா எதுக்கு நீங்கள் இப்போ என்ன பயமுறுத்துறீங்க, நான் சும்மா அந்த அக்கா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, அவங்க ஷோல்டரில் ஏதோ டஸ்ட் இருந்தது அதை தான் வந்து தட்டுறதுக்காக நான் போனேன் அப்படி இப்படின்னு கதை விடுறான். மரியாதை இங்கேருந்து கிளம்பிடு, அவள் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அடியே முதல்லயே வந்து உன் லவ் கூட தான் வந்திருக்கேன்னு ஏன் சொல்லவே இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு பாரு உன்னால அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டிக்கிட்டே அங்கேருந்து போகிறான். அப்படியே 2 பேருமே வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா நீ தனியாக உள்ளே போ, நான் தனியாக உள்ளே போகிறேன், ஏற்கனவே நமக்கு பிரச்சனை அப்படின்னும் போது கரெக்டாக ஃப்ரெண்டுக்காரி வந்துடுறா. இவங்க 2 பேரை பார்த்த உடனே அவளுக்கு ஒரே சந்தோஷம். இவங்கெல்லாம் வந்து பெரிய பணக்கார ஸ்கூலில் படித்தாங்க போல். நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஸ்காலர்ஷிப்பில் படிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆனால் மற்ற எல்லாரும் ரொம்ப பணக்காரங்க. அதனால வந்துட்டு சும்மா இல்லாத சீனெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வேற டே என்னடா அந்த படிப்பு படித்த, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்ட, நான்லாம் வந்துட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், உனக்கு என்ன 30,000 சேலரியா 25,000 அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். என்னோட மனசு திருப்திக்காக தான் நான் வேலை பார்க்குறேன், அது திருப்தி வந்து இந்த வேலையில தான் கிடைக்குது, நான் சேலரிக்காக வேலை பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து உன்னை விட பெட்டரான வேலையில் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அவன் உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட வழிகிறான். அதுக்கப்புறம் செம்மையாக வேலையெல்லாம் போது போல இருக்கே, உன்னோட ப்ராஜெக்ட்லாம் சூப்பராக இருக்குது, நாங்கள்லாம் கண்டினியூவாக உன்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் ஆமாம் கோடியில் சம்பாதிக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகமாக இருக்குது, ஆனால் நீ லட்சத்தில் தான் சம்பாதிக்கிறல்ல அப்படின்னு மொக்க பண்ணுறா. ஹீரோக்கு நல்லாவே புரியுது நமக்காக தான் இவன் வந்து அவனை அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறான்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். ஹீரோயின் மேலே ட்ரிங்க்ஸ் ஊற்றிக்குதான். உடனே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. பார்த்தா ஹீரோ தான் வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே கிளம்பிட்டாங்க. உன் ஃப்ரெண்டு வந்து என்னை ட்ராப் பண்ண சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ எனக்கு புரியுது ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு, நான் காரை டிரைவ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படியா சரி பரவாயில்ல, நாளைக்கு உன்னோட அசிஸ்டன்ட் யாருன்னா விட்டு காரை எடுத்துக்கோ, நீ குடிச்சிருக்க, நான் குடிக்கல, அதனால நான் உன்னை சேஃபாக கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். கார்ல இருந்து இறங்கினவன் நீ ஹீரோயின் எனக்கு ஒரு டவுட், உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், உனக்கு வரப்போகிற கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எந்த அளவுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற, ரொம்ப அழகாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு உடனே ஹீரோ சிரிக்கிறான். அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு அழகாக இருக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை,
ஜஸ்ட்டு அவங்க வந்து என்னோட வேலையை பற்றி புரிஞ்சுக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஏன்னா என்னோட வேலையில் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அவங்க நிறைய டிசப்பாயிண்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அதை பற்றி அப்படின்னா எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி சிரிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அங்கேருந்து கிளம்புறாளா. ஆனால் கிளம்புனதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து ஹீரோயினை ஏக்கமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு ஹீரோ வந்த உடனே ஃப்ரெண்டுக்காரன் என்ன கேட்குறானா, டே கான்டாக்ட் நம்பராவது வேணாந்தியாடா அப்படின்னும் போது இல்லை அப்படின்னு சொல்கிறான். டே உனக்குலாம் வைக்கமா இல்லை, உனக்கு 30 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிக்காத, இவ்வளோ பெரிய எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க, அப்போ கூட இப்போ வரைக்குமோ ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும் பழகணும் எந்த விஷயமும் எனக்கு தெரியலடா, நீ வேஸ்ட், எனக்கே உன் மேலே கொஞ்சம் சந்தேகமாக தான் வருது, அவனா நீ அப்படின்னு கலாய்க்கிறான். ஆமாண்டா, எனக்கு என்னவோ உன்னை பார்க்கும் போது தான் மூடா வருது அப்படின்னு ஐயோ டே நான் அந்த மாதிரி பையன் கிடையாதுடா, என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு அவன் அலண்டு போயிடுறான். அந்த பொண்ணு இப்போ கூட உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தாண்டா இருக்கா, அவள் கண்ணை பார்த்தாவே தெரியுது, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் மாற்றம் அவளை பற்றி யோசித்து பாரு அப்படின்னும் போது தான் ஹீரோ வந்து மறுபடியும் பழைய விஷயத்த யோசிக்கிறான். ஹீரோ இன்னும் ஒரு வாட்டியும் வந்து ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும் போதெல்லாம் எனக்கு வந்துட்டு படிக்கணும், தயவு செஞ்சு நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாதே, எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா சும்மா நெட்டில் போட்டு பார்க்குறா, இந்த மாதிரி என்னை பார்க்கவே மாட்டான் என்னோட க்ரஷ்ஷு, அவனை என்ன பண்ணுறது அப்படின்னும் போது அவனுக்கு வந்துட்டு ஃபுல்லாக போதையை ஏற்றி விட்டுட்டு மேட்ரு முடிச்சிரு அப்படின்னு போட்டிருக்கு. ஐயோ இதுலலாம் பார்த்தா நம்ம நல்லபடியாக வாழ்க்கை நடத்த முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லி வச்சிட்றா. அதோட ஹீரோயினை வந்துட்டு ஷூட்டிங்கில் தான் காட்டுறாங்க. ஷூட்டிங் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. அந்த டைமுக்கு அடுத்தது வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஒரு சீனை வந்து ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு டைரக்டர் சொல்கிறாரு. அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வேற எந்த போலீஸ் ஸ்டேஷனும் இல்லை, நம்ம ஹீரோ இருக்க போலீஸ் ஸ்டேஷன் தான். அவன் வந்துட்டு அங்கே அவனோட ஜூனியர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள விதி ஏதோ நமக்கு சொல்ல வருதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஹீரோயினை பார்த்து ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்ணுறான்னா, அவங்க ஷூட்டிங்க்கு வந்தாங்க அப்படின்னு தெரியாமல் டக்குன்னு ஹீரோ கிட்ட, டே உன்னை பார்க்க யார் வந்திருக்கா பாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக, செலிப்ரிட்டியை இவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ண விடாத அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டுறான். ஐயோ என்ன நினைக்க போகிறான் தெரியலையே இந்த வாட்டி அப்படின்னு இவளுக்கு அசிங்கமாக இருக்குது. உடனே ஹீரோயின் அப்படியே சமாளிக்கிறா, இல்லை நாங்கள் ஷூட்டிங்காக தான் வந்தோம், எதனா ஹெல்ப் பண்ணால் உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு நினச்சேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது ஹீரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே செக்யூரிட்டியெல்லாம் உங்களுக்கு பலமாக இருக்கும், கவலை கிடையாது, எந்த ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லை, உன்னோட நம்பர் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சரி எப்படியாவது கான்டாக்ட் நம்பரை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. பார்த்தா அவன் என்ன பண்ணுறான்னா, இதுதான் ஸ்டேஷனோட நம்பரு, இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா தான் இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ரீச் பண்ண முடியும், நான் கூட சம்டைம்ஸ் வெளியில் இருந்தேன்னா என்னால் வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரெண்டுக்காரனுக்கு அட பாவி நீ எல்லாம் இருக்கிறதுக்கு பேசாமல் தூக்க போட்டு தொங்கிடுறா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறான். இதுக்கு நான் கேட்காமே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. ஃப்ரெண்டுக்காரன் நீ எல்லாம் வந்து மனுஷனே இல்லை தெரியுமா, அந்த பொண்ணே உன்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கேட்குறா உன்னோடது, ஆனால் நீ அப்போவும் வந்து ஸ்டேஷனோட நம்பர் கொடுக்குறியே, உன்னெல்லாம் என்ன தாண்டா பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியலடா, உன்னை பார்த்தா எனக்கு டவுட்டு தான் வருது, உன்னை ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறான். நைட்டே ஹீரோயின் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அந்த இடத்துல அப்படியே சும்மா வாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ இவளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, யாரோ ஃபாலோ பண்ணி வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்குது. பயந்து போனவே ஹீரோவை பார்த்த உடனே வேக ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். அவன் அதை எதிர்பார்க்கவே இல்லை. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு, என்னை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவனுங்க ஹீரோ வந்துட்டு யூனிஃபார்ம்ல இருக்கான் இல்லையா, அதை பார்த்த உடனே போலீஸ்ன்னு கண்டுபிடிச்சு போயிடுறானுங்க. ஹீரோ வந்து ஃப்ரெண்டுக்காரனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஹீரோ பார்க்கறதுக்கு ஃப்ரெண்டுக்காரன் வந்த உடனே அவன் உஷாரா என்ன பண்றானா, ஆக்சுவலா வந்துட்டு நான் டின்னருக்கு என் ஃப்ரெண்டு கூட வெளியில போறேன், நீ ஏன் தனியா இன்னைக்கு போய்க்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவன் நான் உன்னை வந்து ஹோட்டல்ல ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறான். ஹீரோ ஹோட்டல் என்னதான் பக்கத்துல இருந்தாலும் நீ வந்துட்டு தனியார் நைட்ல நடந்தெல்லாம் எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லும் போது இல்ல இனிமே அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போறா. ரூம்க்கு போனவ நடந்த எல்லாத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டுக்காரி கலாய்க்கிறா, அடியே நீ வேணும்னு தானே அவனை போய் கட்டி பிடிச்ச, உண்மையை சொல்லு, நீ உண்மையை அப்படி பயந்துட்டியா என்ன அப்படின்னு கேக்குறா. சரி கட்டி பிடிச்சதான் கட்டி பிடிச்ச, அப்படியே ஒரு கிசியும் அடிச்சிட வேண்டியது தானே அப்படின்னும் போது ஏய் நீ சும்மாவே இருக்க மாட்டியாடி, ஏன்டி என்னை இப்படி வெறுப்பேத்திட்டு இருக்க, அவன் என்னை வந்து மதிக்க கூட மாட்டான், நீ வேற
வேற என்ன வெறுப்பேத்தாத அப்படின்னு சொல்றா ஹீரோயின். மறுநாள் காலையில ஷூட்டிங்காக ஹீரோயின் வந்துட்டு வெளியில கிளம்பி போறா. பார்த்தா அங்க ஒரே கூட்டமா இருக்கு. ஹீரோ இருக்கான். ஹீரோ கூட சேர்ந்து ஆபீசர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. என்னதான் ஆச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது இவனோ ஒருத்தன் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டோன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கானா. அவன் ஏதோ எக்ஸ்லவரோ ஏதோ போல அந்த பொண்ணு இவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா மாடியிலேருந்து குத்தி அவளை கீழே தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் அவங்க டீமை சேர்ந்தவங்களும் எப்படியாவது அவனை அடிச்சு பிடிச்சாவது அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டைமுக்கு ஹீரோயினுக்கு அவனுக்கு ஹீரோக்கு எதனா ஆயிடுமோ அப்படின்னு பயமா இருக்கு. அப்படியே அவன்கிட்ட பேச்சுவார்த்தை கொடுத்துக்கிட்டே வந்துட்டு பேக் சைடாக ஹீரோ தெரியாமல் போயிட்டு அவனை லாக் பண்ணி பிடிச்சிடுறான். இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணோட கழுத்தில் வந்துட்டு ஒரு கயிறை போட்டு இருக்கிட்டு இருந்தான். அந்த கயிறை அப்படியே எடுத்து ஹீரோவோட கழுத்தில் போட்டு இருக்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு வழியாக ஹீரோ எப்படியோ சமாளித்து அவனை மயக்கம் போட வச்சிடுறான். அதே நேரத்துக்கு மற்ற போலீஸும் வந்து பிடிச்சிடுறாங்க. ஆனால் கீழே வரும்போது ஹீரோயின் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காளா. ஹீரோவும் ஹீரோயின் தான் அது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறான். ஹீரோவோட கழுத்தில் காயம் நல்லாவே ஆயிடுது அவன் கயிறை போட்டு இருக்கிறதுனால. அதை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா மருந்தெல்லாம் வாங்கிக்கிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்கு போயிடுறா. உடனே அவன் என்ன சொல்கிறான்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு வேலையை பாரு, இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி அவ்வளோ பெரிய காயமாக இருக்குது, நீ மருந்து போடாமே விட்டுடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே கிட்ட போயிட்டு மருந்தை போட்டுக்கிட்டு இருக்காளா. ஹீரோவும் ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா நம்ம இந்த ஸ்டேஷன் வாசல்ல இங்கே இவ்வளோ நெருக்கமாக நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா மறுபடியும் யாருன்னா ஃபோட்டோ எடுத்து போட்டு நம்ம 2 பேரையும் வைரல் ஆக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு தான் பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் ஐயோ ஆமாம் இல்லை, நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாம் இவனை எதனா பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்து பின்னாடி போகிறா. கரெக்டாக அவள் கால் தடுக்குதா. விழ போகிறவளை ஹீரோ இருக்கமாக பிடிச்சிக்கிறான். கரெக்டாக எங்கேருந்து தான் அந்த டைமுக்கு ஃப்ரெண்டு வருவான் என்ன எதுன்னு தெரியல. டே இங்கே என்னடா நடக்குது, மருந்து தான் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா வேற என்னென்னவோ நடந்துக்கிட்டு இருக்கே, அதுவும் ஸ்டேஷன் வாசல்லே வா, டே ஆஃபீஸர் போய் வேலையை போடுறா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் கலாய்க்கிறான். மீதியை நீயே போடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கையில் மொத்தத்தையும் கொடுத்துட்டு ஹீரோயின் வேக வேகமாக அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஏண்டா உண்மையாகவே 7 கழுத வயசாகுதே உனக்கு, பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோவை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறான். அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட பேசுது, ஆனாலும் நீ என்னவோ கிழவ மாதிரி வயசாகி போச்சுமா, நான் இனிமேல் உனக்கு ஒரு அப்பா மாதிரியோ இல்லை சித்தப்பா மாதிரியோ அப்படின்ற மாதிரி நீ நடந்துக்கிட்டு இருக்கடா அப்படின்னு திட்டுறான். ரொம்ப நாளாகவே வந்துட்டு ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு டேட் பண்ணுன்னு சொல்லி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினும் எவ்வளோ வாட்டி அவாய்ட் பண்ணாலும் அவன் கேட்கவே மாட்டான். விடாமல் ஹீரோயினை துரத்தி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு நல்லாவே தெரியும்ல என்னோட பவர் என்னன்னு சொல்லிட்டு, உன் பக்கத்தில் வேற எவன் வந்தாலும் விட மாட்டேன், நீ என்னதான் லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னும் போது இதை பாருங்க, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணவும் இஷ்டம் இல்லை, லவ் பண்ணவும் இஷ்டம் இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா போதும், என்னை தொல்லை மட்டும் பண்ணாதீங்க, என்னோட வேலையில் என்னை கான்சென்ட்ரேட் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வருது ஹீரோயின் வந்துட்டு ஒரு போலீஸ்காரன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்றது. உடனே நான் அவனை பார்த்தாக்கணும், அவன் வெறும் போலீஸ்காரன் தானே, அவனுக்கு என்ன சம்பளம் இருக்கும், அதுதான் பின்னாடியா சுற்றுறா அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். அசிஸ்டன்ட் வேக வேகமாக வந்து போலீஸ்காரனை பற்றி அந்த ப்ரொடியூசர் விசாரிச்சானா, அவனை பார்க்க தான் உடனே போகிறேன் அப்படின்னு கோவமாக கிளம்பி போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் பதறிக்கிட்டு ஓடுறா. ஹீரோ ஜிம்மில் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு இவனுங்க எல்லாருமே கும்பலாக போயிட்டு, அடே நீ தானே அந்த போலீஸ்காரன், ஏன் ஆள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்குறான் அந்த ப்ரொடியூசர். ஹீரோயின் வேகமாக அந்த இடத்துக்கு வந்துட்டு சாரி மன்னிச்சிடுங்க, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இவன் ஒரு பைத்தியம், இவனை பெருசாக கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறா. உடனே வந்துட்டு இவனை என்ன சொல்கிறான் ப்ரொடியூசர்னா, பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தான் இருக்க, அதனால தான் நீ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாதா வேலையில் வந்திருக்க அப்படின்னு புரியுது எனக்கு, சரி ஓகே உனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு நம்மளோட போட்டியை சொல்கிறேன், நம்ம 2 பேரும் வந்து புஷ்அப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது புஷ்அப்ஸ் தானே கரெக்டாக, நமக்கும் ஒர்க் அவுட்டுக்கும் ரொம்ப தூரங்க, தயவு செஞ்சு நீ எதுவும் குழப்பிக்காத, அவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன். ஹீரோவும் போய் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவன் ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஒரே சிரிப்பு, என் ஆள் கூடலாம் கம்பேரே பண்ண முடியாது அந்த ஆள், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே 10 தான் போகுது, அதுக்குள்ளேயே ப்ரொடியூசர் முக்க ஆரம்பிச்சிடுறாரு. படுத்தே விட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இன்னும் வந்துட்டு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை தோல்வியை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னும் போது, தோத்துட்டையா, தயவு செஞ்சு இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறான். இதை பாரு, நீ நினைக்கிற வாழ்க்கையெல்லாம் அவனால் கொடுக்க முடியாது, அவன் வந்துட்டு
எக்ஸசைஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்கலாம், போலீஸ் மேனாக இருக்கலாம், ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கலாம், ஆனால் என்ன மாதிரி பணக்காரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, தயவு செஞ்சு நீங்கள் ஏன் இப்படி என்ன டார்ச்சர் கொடுக்குறீங்க, எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடுங்கன்னு கெஞ்சுறா. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்கிறதுக்கு போகிறான். அவன் கிட்ட போய் இதெல்லாம் செல்லுபடி ஆகுமா, அவன் ரைட்ல திரும்பி லெஃப்ட்ல ஒன்று கொடுக்குறான், அவ்வளோதான் கீழே போய் விழுந்துடுறான். இவ்வளோ நேரம் நானும் அவளும் டேட்டே பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்த ஹீரோ, ஆமாம் நாங்கள் டேட் தான் பண்ணுறோம், லவ் பண்ணுறோம், என்ன பண்ணுவேன், பண்ண முடிஞ்சதை பண்ணுறா போடா அப்படின்னு சொல்லிடுறான். அடப்பாவி, எதுக்குடா அவள் கையை பிடிச்ச அப்படின்னு இவனுக்கு வெறுப்பாகுது. ஹீரோயினுக்கு அப்படியே வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் கடைசியாக ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவனை தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசுகிறா, தயவு செஞ்சு இதுக்கு மேலேயும் என்னை தொல்லை பண்ணாதீங்க, எனக்கு போதும், டயர்ட் ஆயிடுச்சு உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அன்னைக்கு நைட்டு டீம் கூட சேர்ந்து பயங்கரமாக குடிச்சிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயின் வரா. வந்த உடனே எதுக்காக இவ்வளோ குடிச்சிட்டு நீ இங்கே சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் கேட்குறான். நீயும் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தால் நான் எங்கே தான் போகிறது, என்னோட கண்ணும் மைண்டும் உன்னையே தேடி தேடி இங்கே வந்துடுது காலு தானா அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவுக்கு வெக்கம் தாங்க முடியல. நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்க, ஆனால் சிரிக்க தான் மாட்டுற, அதுதான் எனக்கு பிடிக்கவே மாட்டுது, நீ ஏன் சிரிக்க மாட்டுற, அழகா சிரி அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு என்னதான் ஆச்சு, இவளுக்கு போதை மண்டைக்கு ரொம்ப ஏறிடுச்சு, சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ எதுக்காக எப்போவுமே என்னை ரிஜெக்ட் பண்ணுற, என்னை ஏன் தள்ளிப்போனே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறா. அதுக்கு ஹீரோ எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். அப்போனா நீ எதுக்காக எப்போ பாரு என்னை காப்பாற்றுறதுக்கு வர, என்னை காப்பாற்றுறதுக்கு வராத, எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். ஆனால் அவள் பாட்டுட்டு போதையில் இப்படியும் அப்படியும் தள்ளாடிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் தாங்கி பிடிக்கிறானா, அவள் அப்படி ஹீரோவை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறா. நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் வந்து, ஐயோ மேடம் யாருன்னா பார்த்தா பிரச்சனை ஆகிடும், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னாலும் வரமாட்டா. சரி விடுங்க, நானே அவளை தூக்கிட்டு வந்து காரில் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி காரில் கொண்டு போய் ஹீரோயினை உட்கார வைக்கலான்னு ஹீரோ தூக்கிட்டு போனா ஒலிம்பிக்கிட்டே போகிற, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ தான் என்னை லவ் பண்ணவே மாட்டுற, நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படி இப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கா. உட்கார வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறவனை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. ஐயோ தயவு செஞ்சு விடுங்க மேடம், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கா. ஹீரோவும் வந்துட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறான், கழுத்தை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு வழியாக சேர்ந்து 2 பேரும் அவளை பிச்சு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, ஐயோ அடி பாவி, என்னடி இப்படி பண்ணி வச்சுட்டு நாய் மாதிரி குதறி வச்சுட்டியே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் அவ்வளோதான் மயங்கிட்டா. அதோட சந்தோஷமா, சார் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க சார் அப்படின்னு அசிஸ்டன்ட் தான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரன் இதெல்லாம் பார்த்துட்டான் போல, ஹீரோவை வச்சு செய்கிறான். நீ எல்லாம் ஆம்பளைன்னே சொல்லிக்காத, அந்த பொண்ணு பார்த்தல எந்த அளவுக்கு கெத்தாக இருக்கா பார், தைரியமாக இருக்கா, அவள் போல்டாக எல்லாத்தையும் சொல்கிறா. இந்த அளவுக்கு உன்னை வந்துட்டு அவன் நெருங்கி வர ட்ரை பண்ணுறா. ஆனால் உன் மனசில் இருக்கிறத நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டுற, ஏன் நீ உனக்கே உண்மையாக இல்லை, நீ அப்புறம் என்னதான் சாதிக்க போகிற உலகத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மேலே நீ என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்த அப்படின்னா என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ டவலை தூக்கி மூஞ்சிலே அடிச்சுட்டு போகிறான். ஹீரோயின் கிட்ட காலையில் அசிஸ்டன்ட் இப்போதான் எல்லாத்தையும் சொல்கிறா. ஐயோ மானமே போச்சே அப்படின்னு அவன் மண்ட மயிரெல்லாம் பிச்சுக்கிறா. ஹீரோயினும் ரொம்ப சோகமாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்க்கும் போது தான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவள் ஒரு விஷயத்த சொல்கிறா. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு காலேஜில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா இல்லையா, அவள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அவள் ரிட்டன் மறுபடியும் வந்து சைனாக்கு வரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு செம்ம அப்செட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஹீரோயின் வந்துடுறா. ஆக்சுவலாக வந்துட்டு ஹீரோயின் நடிக்கிறது வந்து ஒரு காப்பு சம்மந்தப்பட்ட படம் தான். அதனால நம்ம ஹீரோ தான் அவங்களுக்கு எப்படி கன்னை பிடிக்கிறது, என்ன மாதிரி வந்து போலீஸ்லாம் நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட வந்து தனியாக ஹீரோயின் என்ன கேட்குறா அப்படின்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக சொல்லித்தரியா, நான் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு தனியாக ஹீரோ வந்து சொல்லி கொடுக்குறான். அப்போ என்ன ஆகும்னு தான் நமக்கு தெரியுமே, அப்படி லைட்டாக டச்சிங் ஆகும், இவங்க 2 பேருக்கும் அப்படி லைட்டாக ரொமான்ஸ் ஆகும். அப்படிலாம் இல்லைங்க, ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கான், அவன் ஸ்ட்ரிக்டாக சொல்லி தான் கொடுக்குறான். ஹீரோயினுக்கு வெறுப்பாக இருக்குது, அட இவன்லாம் என்ன ஜென்மம் அப்படின்னு. சடனாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு ஏதோ ஃபோன் கால் வருது, அர்ஜென்ட்டாக வந்து இவனை வர சொல்கிறாங்க. அவனுமே வந்து மீதியை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வேகமாக கிளம்புறான். பார்த்தா ஹீரோவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள பார்க்கறதுக்காக அவசரமாக போயிருக்கான்.
ஹீரோட அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. பார்த்தா அவங்களோட அப்பா ஞாபகம் வந்துருச்சாம்மா. அப்பா மீன்ஸ் சாரி, அவங்க ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோவோட அப்பா ஞாபகம் வந்துருச்சான். அவருமே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து ஒரு மிஷனில் தான் வந்து அவரோட உயிர் போயிருக்கு. அதனால அவங்களுக்கு ஹீரோ போலீஸ் ஆஃபீஸராக ஆகிறது இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் இவனுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. அதனால இவன் போலீஸ் ஆயிட்டான். அதுவும் ஹீரோவோட சின்ன வயசுலயே வந்துட்டு இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க தான் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து இவனை படிக்கலாம் வச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னமும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட இல்லை அப்படின்றதுனால டிப்ரெஷனில் தான் இருக்காங்க. இவங்களுக்குமே வந்து இப்போ என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் பின்னாடி ஹீரோ சுற்றுறான் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தது இல்லையா, அதை படிச்சுட்டு இருக்காங்க. இதை பாருடா, அவள் வந்து ஒரு நடிகையெல்லாம் வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா, தயவு செஞ்சு நீ லவ் குரூப் பண்ணுறேன்னா விட்டுடு, நான் உனக்கு பொண்ணு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அதெல்லாம் எனக்கு இல்லைம்மா இன்ட்ரெஸ்ட்டு, கல்யாணத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இவனுக்கு சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆகணுன்றது ஆசை. அதே நேரத்துக்கு ஹீரோயினையும் பிடிச்சிருக்கு. ஆனால் இவங்க அப்பா ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துட்டுருக்காரு. அதுலேருந்து அவங்க அம்மா தனியாக எவ்வளோ அளவுக்கு கஷ்டப்பட்டு இவனை வளர்த்துருப்பாங்க. அவங்க தனியாக வாழும்போது எவ்வளோ அளவு டிப்ரெஷனில் இருந்திருப்பாங்க. நமக்கு எதனா ஆச்சு அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவளுக்கும் வாழறவளுக்குமே அதுதானே பிரச்சனை. அதனால நம்ம சிங்கிளாகவே இருக்கணும் அப்படின்றது தான் இவன் நினச்சிருந்துருக்கான். அதனால தான் இவன் ஹீரோயின் ஸ்டார்டிங்லேருந்து வரும்போது கூட இவனை அப்ரோச் பண்ணும்போது கூட இவனுக்கு அவளை பிடிச்சே இருந்தோம் அவளை அவாய்ட் பண்ணி அவளை ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். அவள் ரிஜெக்ட் பண்ணாவது நம்ம கிட்ட திரும்பி வந்து பேச மாட்டா அப்படின்னு நினச்சாலும் அவள் இன்னமும் இப்போ வரைக்கும் ஹீரோவை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மறுநாள் எப்பவும் போல் மறுபடியும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஹீரோ போயிடுறான். ஹீரோயினுக்கு ட்ரைனிங் கொடுக்கறத பார்க்கும்போது எல்லாருக்குமே உண்மையாக இது ட்ரைனிங் தானா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவங்க 2 பேரோட கண்ணுமே வந்துட்டு பயங்கரமாக லவ்வால் தான் ஃபில் ஆயிருக்கே தவிர இவங்க 2 பேரும் கோபமாக இருக்க மாதிரியும் இல்லை, ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியும் இல்லை. உடனே அங்கே இருக்க இன்னொருத்த என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா நான் வேணும்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் வரான். ஹீரோக்கு செம்ம ஆத்திரம் வருது. இப்போ என்ன உனக்கு, யாருக்குன்னா வந்துட்டு நீ இந்த மாதிரி லாக் போடணும் அப்படின்னு நினைக்கிறியா, வா ஏன் கிட்ட வின் பண்ணுறியா பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். வேற வழியே இல்லை, ஹீரோவை சமாளிச்சு தான் ஆகணும் அப்படின்னு அவனும் போகிறான். ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறான், அவனை பிடிச்சி தூக்கி கடா செய்கிறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது இவ சொல்கிறதெல்லாம் வச்சு, அவனுக்கு என்னவோ உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் தோணுதுரி, அவன் எதுக்கோ போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது அடி போடி, ஒரு நாளும் எனக்கும் அப்படி தான் தோணுது. அப்புறம் நானே அப்ரோச் பண்ணும்போது அவன் நோ சொல்லிடுறான், அப்புறம் எனக்கு அசிங்கமாக போயிடுது அப்படின்னு சொல்கிறான். மறுநாள் ஹீரோவே வந்து ட்ராப் பண்ணுறான். ஹீரோயினும் வந்து சிரிச்சபடியே அவனுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறா. யாரோ ஒருத்தன் இதை பார்க்குறான். பார்த்துட்டு இதுதான் உன்னோட வீக்னஸா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். பார்த்தா மறுநாளே என்ன நடக்குதுன்னா கார் பார்க்கிங்லேயே ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறானுங்க. பார்த்தா இப்போதான் தெரிய வருது, ஆக்சுவலாக வந்துட்டு அவன் ஏதோ ஒரு கிரிமினல் போல. ஹீரோ அவனை அரெஸ்ட் பண்ணிட்டான்றதுனால ஹீரோ மேலே எப்பயுமே கவனில் இருப்பான். இப்போ அவனோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சதுனால ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டான். ஹீரோக்கே டைரெக்டாக ஃபோன் பண்ணுறானுங்க. எப்பட்றா இவ்வளோ ஒரு அழகான பொண்ணு, அதுவும் ஒரு பெரிய செலிப்ரிட்டியை டக்குன்னு நீ பிடிச்சிட்ட, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது பாரு, ஆள் என்கிட்டயே தான் இருக்கா, பக்கத்துலேயே தான் இருக்கா, என்ன வேணாலும் நான் பண்ண முடியும் அவளை அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஹீரோயின் தயவு செஞ்சு நீ வந்துடாத அப்படின்னு சொல்கிறா. இதை பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், ஆனால் அவளை மட்டும் எதுவுமே பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஹீரோயின் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, நீ வந்து என்ன கிட்னாப் பண்ண அவன் வருவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க பற்றியா, அது ஒரு முட்டாள்தனம். அவனுக்கும் எனக்கும் ஒன்றுமே கிடையாது, அவன் என் லவ்வரும் கிடையாது, பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் எந்த வகையிலையும் அவனுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதையா அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு நம்பிக்கையே இல்லை. அவன் வருவான் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கான். நீ ஏன் வேணா பாரு, அவன் கண்டிப்பாக வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். ஆனால் யாரும் இல்லாத நேரமாக திருட்டுத்தனமாக ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனேயே வந்துட்டு சைலண்ட்டாக இரு, செஞ்சு சத்தம் போடாதன்னு வாயை போத்துறான். ஹீரோயினை கழட்டி ஓரமா கூட்டிட்டு போயிடுறான் மறைவா. அப்பதான் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, இதே வழியில போ, அங்க வந்து போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் எப்படியாவது சமாளிச்சுட்டு வந்துடுறேன், முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு, ஏன்னா நம்ம 2 பேரும் இங்க இல்லைன்னா அவங்க தேடுவாங்க, நம்ம மாட்டிக்குவோம், நான் வந்து அவங்கள டைவர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் போக ட்ரை பண்றா. ஆனா பாதிலேயே ஹீரோயினை பிடிச்சிடுறானுங்க. அவ்வளவுதான், என்ன நடக்கும், ஹீரோவுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை நடக்க ஆரம்பிக்குது. அந்த சண்டையில ஹீரோவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. என்ன ஹீரோயின் வந்துட்டு இவங்க கையில இருக்காங்க இல்லையா, அதனால ஹீரோயினை யூஸ் பண்ணி இவனை செம்ம அடிக்கிறாங்க. அவ்வளவு நேரம் அடி வாங்கிட்டு இருந்த ஹீரோ வந்து ஹீரோயினை சுட போகும்போது எழுந்து வந்துடுறான். என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதுல ஹீரோக்கு புல்லட் பட்டுடுது. அப்படியே வந்து ஹீரோயின் மேல சாஞ்சிடுறான். அவ்வளவுதான், கரெக்டா அந்த டைமுக்கு போலீஸ் எல்லாமும் வந்துடுறாங்க.
அதோட மறுநாள் ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கண்ணு விழிக்கிறான். கண்ணு விழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மா தான் பக்கத்தில் இருக்காங்க. அவங்க பயங்கரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து தள்ளி இருந்து நான் எவ்வளோ அளவு சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது, அம்மா அவள் என் ஃப்ரெண்டுமா, நாங்கள் ஒன்றா படிச்சிருக்கோம் ஸ்கூல் டேஸ்லேருந்து அப்படின்னு சொல்கிறான். இதை பாருப்பா, நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம், அவன் நடிகை நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பூமர் அம்மாவாக இருக்கிறாங்க. அதோட ஒரு வாரம் ஆயிடுது. ஹீரோயினால் ஹீரோவை பார்க்கவே முடியல. ஏன்னா வந்துட்டு அவன் அந்த போலீஸ்களுக்கெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் இல்லையா, அதில் வச்சுட்டாங்க. ஹீரோயினை அலோவும் பண்ணலை. ஏன்னா இவ போனான்னா கண்டிப்பாக கூட்டம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளே வந்து இப்போ ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துடுறா கிளம்பி. ஹீரோயினுக்கு என்ன எண்ணம் அப்படின்னு பார்த்தா, எப்படியாவது இவன்கிட்ட கேட்டுடணும், நீ வந்து என்னை லவ் பண்ணுற அதனால தானே நீ என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னு தான் வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு எப்படியாவது இவளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் தோண ஆரம்பிக்குது. ஹீரோயினும் கேட்டுடுறா, ஏய் உண்மை சொல்லு, நீ என்னை பார்த்து சொல்லு, என் கண்ணை பாரு, ஒரே ஒரு வாட்டி மட்டும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லு, நீ என்னை லவ் பண்ணுறதானே, அதனால தானே வந்துட்டு குறுக்கில் வந்து எனக்கு வர வேண்டிய புல்லட் நீ வாங்கிக்கிட்ட அப்படின்னு கேட்கும் போது, நீ இவ்வளோ வளர்ந்துருக்க, இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கியே தவிர உனக்கு அறிவு கொஞ்சம் கம்மி தான். அந்த இடத்துல யாராக இருந்ததுனாலும் போலீஸாக நான் அந்த வேலையை தான் செஞ்சுருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவன் என் மேலே இருந்த ஆத்திரத்தில் தான் உன்னையே கிட்னாப் பண்ணிட்டு போனான். உனக்கு எதுனா ஆயிருந்ததுன்னா அப்போ எனக்கு தானே குற்ற உணர்வாக இருந்திருக்கும், அதுக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. போதும், நீ இதுக்கு மேலே எந்த பதிலும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கோவமாக கிளம்பி போகிறா. ஹீரோக்கு மனசெல்லாம் வலிக்குது. இருந்தாலும் இப்போ கூட வந்து அவனுக்கு உயிருக்கு ஆபத்தாயிடுச்சு. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஆச்சுன்னா கண்டிப்பா ஹீரோயின் தனியா நின்றுவா, அவளோட லைஃபாவது நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் ஹீரோ இப்போ யோசிக்கிறான். எங்க ஃப்ரெண்டு கூட உட்காந்துக்கிட்டு செம்ம குடி ஹீரோயின், அவனுக்கு மனசாச்சே இல்லை. எத்தனை வாட்டி என்ன ரிஜெக்ட் பண்ணுவான், ஆனா இன்னமும் அவன் மேல எனக்கு லவ் அதிகம் தான் ஆகுது. ஏன் புத்தியே இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டும் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரி வந்துட்டு பாத்ரூம் போயிருக்காளா, அந்த டைமுக்கு இவன் என்ன பண்றான்னா ஹீரோக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஐ ஹேட் யூடா, நான் இனிமே உன்னை பார்க்கவே மாட்டேன், உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன், உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஏய் நீ ஃபுல்லா குடிச்சிருக்கியா, நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கறான். அதை ஏன்டா சொல்லணும், நான் இந்த கிளப்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு பேரை சொல்லிடுறா. பக்கத்துல ஒருத்தன் வந்து, ஏ அழகி, உனக்கு நான் ட்ரிங்க் வாங்கி தரவா அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்குறான். ஹீரோவை கட் பண்ணாமையே அப்படியே வச்சிடறா. ஆமா ஆமா வா, நான் செம்ம போரிங்ல இருக்கேன், நீயாவது போரிங்கா இல்லாம எதுனா இன்ட்ரெஸ்டிங்கா பேசு அப்படின்னு சொல்றா. ஹீரோவை பத்தியே பேசி பேசி மொத்த கதையும் சொல்லி அவனை போராக்கி அவன் பதறி அடிச்சுட்டு அங்கேருந்து எழுந்து ஓடிடுறான். பயந்து போன ஹீரோ வேக வேகமா ஹீரோயினை தேடி அந்த இடத்துக்கு வரான். அடி பாவி, எப்படி குடிச்சிட்டு அவளுக்கு கொஞ்சம் கூட சுயநினைவே இல்லாம இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி அவளுக்கே பயமாயிடுது. கண்ணை முடிச்சு ஹீரோவை பார்க்குறாளா, ஹீரோ வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். யோ, உன்னை பார்க்கறதுக்கு என்னோட க்ரஷ் மாதிரி இருக்கு தெரியுமா, அவன் செம்ம அழகா இருப்பான், அப்படியே இருக்கு, ஐயோ அதே கண்ணு அதே மூக்கு அதே வாயி அப்படின்றா. ஏய் பைத்தியம், நான் சிவன் தான் வந்திருக்கேன், எதுக்காக நீ இவ்வளோ குடிச்சிருக்க, உனக்கு சேஃப்டி இல்லை அப்படின்றதே கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மாஸ்கை போடுறான். அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை வீட்டுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹீரோயினை தூக்கிக்கிட்டு கிளம்புறான். கரெக்டாக ஃப்ரெண்டுக்காரி அதை பார்க்குறா. உடனே அவளையும் கூப்பிட்டு காரில் ஏற சொல்கிறான். இவளை பத்திரமா எப்படியாவது கொண்டு போய் வீட்டில் சேர்க்கணும், இவ சுத்தமாக சொன்ன நினைவிலே இல்லை, எதுக்காக இவ்வளோ குடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இவ ஃப்ரெண்டுக்காரி, ஆமாம் எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. கண்டவெல்லாம் நான் அழகாக இருக்கேன், இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் செக்ஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு என் பின்னாடியே சுற்றுறானுங்க, ஆனால் அவனுக்கு மட்டும் ஏன்டி நான் அழகாகவே தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோ இருக்கிறதே இவளுக்கு தெரியல. இவ பாட்டுட்டு ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்கான் முன்னாடி உட்காந்து. அவங்கள இறக்கி விட்ட உடனே ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் வந்தேன் அப்படின்ற விஷயத்தையும் அவகிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். உனக்கு உண்மையாவே அவளை பிடிக்கவே இல்லைன்னா தயவு செஞ்சு அவள் கண்ணு முன்னாடியே வராத, அவளை விட்டு தள்ளி இரு அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி ரொம்ப கோபமாகவே திட்டிடுறா. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. ஹீரோயினுக்கு அன்னைக்கு நைட்டு ஹீரோ வந்தான் அப்படின்ற எந்த விஷயமும் தெரியல. அவள் பாட்டுட்டு அவளோட ஷூட்டிங்கு வேலை அது இதுன்னு சொல்லிட்டு நார்மலான லைஃபுக்கு போக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவை மீட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. மாச கணக்கே ஆக ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு ஷூட்டிங்காக தாய்லாந்து போறா. தாய்லாந்துக்கு போன இடத்துல நைட்டு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளப்புக்கு போறாங்க. எல்லாருமே சேர்ந்து செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோ இருக்கான். ஹீரோ கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை ஹீரோயின் இங்க வருவா அப்படின்றது செம்ம ஷாக்ல இருக்கான். இங்க ஹீரோ வந்து எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா, போதை மருந்து வந்து தாய்லாந்துலேருந்து சைனாக்கு வர ஆளுங்களை பிடிக்கிறதுக்காக தான் இவன் வந்து ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன்ல இருக்கான்.
அப்போ அங்கே இருக்கவனுங்க என்ன பேசிக்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா எப்படியாவது வந்து இன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கூட இருந்துடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறானுங்க. அதாவது அவங்களுக்கு தெரியுது அவள் ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ எப்படா இவனுங்களை அவாய்ட் பண்ணுறது, எப்படி இவனுங்களை தடுக்கிறதுன்னு பார்க்குறான். அவன் போகிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு போயிட்டு அங்கே ஹீரோயினை இவன் பிடிச்சிக்கிறான். இன்னைக்கு இவ எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு சமஷாக்கு இவன் இங்கே இருக்கான், இவனோட ட்ரெஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. சைனாலேருந்து ட்ரக்கை வாங்கறதுக்கு வந்த ஒரு ஏஜென்ட் மாதிரி தான் ஹீரோ வந்து இங்கே ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால அவனுங்களும் சரி நம்ம ஊருக்கு வந்த ஏஜென்ட் என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம், சரி சரி அவளை கூட்டிகிட்டு போ அப்படின்னு ஒத்துக்கிறானுங்க. ஹீரோ தனியார் ரூம்க்கு கூட்டிகிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறான், இது என்ன மாதிரி இடம்னு உனக்கு தெரியுமா, எதுக்காக இங்கே வந்த, யார் கூட வந்த அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு சத்தம் போடுறான். உடனே ஹீரோயின், என்ன பற்றின கவலை உனக்கு எதுக்கு, 2 மாதம் ஆச்சு நீயும் நானும் மீட் பண்ணி, நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, நான் என்னோட லைஃப்பில் என்னோட சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும். இது வந்து பட்டாயாவோட நைட் பேரடைஸ், இங்கே வந்து 1 நைட் ஸ்டாண்டுனா இங்கே பயங்கர ஃபேமஸ், அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. எவ்வளோ திமிர் இருந்தால் இந்த மாதிரி பேசுவேன், உனக்கு ரொம்ப தைரியம் ஆயிடுச்சுல்ல, உனக்கு என்ன ஆனாலும் உனக்கு எதை பற்றியும் கவலை இல்லையா, இங்கே இருக்க ஒருத்தனும் மோசமானவனுங்க, உன் கூட ஒரு பொண்ணு ஆடிக்கிட்டு இருந்தாலே அவள் தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாளா, உன் கூட சுற்றி 3 பசங்க இருந்தாங்க, அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு எக்கச்சக்கமாக கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். ஹீரோயின் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடறா. உடனே தயவு செஞ்சு வாயை மூடு, நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வாயை மூடுறான். யாரும் வர மாதிரி சவுண்டு கேட்குது, அதுக்காக தான் அவன் பயப்படுறான், எங்கே கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பார், ஒரு வாட்டி நான் உன்னை நெருங்கி நெருங்கி வர நீ தான் என்னை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்த, நான் வேணான்ட்டு நீ தான் என்னை தூக்கி போட்ட, இதுக்கு மேலே என்னை கேட்கறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, இது என்னோட வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் என்னோட சந்தோஷத்தை நான் எப்படி வேணாலும் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமாக அந்த இடத்த விட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் யோசிக்கிறான், அது உண்மைதான், நான் தான் அவளை தடுத்தேன், நான் தான் அவளை ரிஜெக்ட் பண்ணேன், அவளோட சந்தோஷத்தை நான் எப்படி கெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இவளை என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இவ வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட வந்தா இல்லையா, அந்த ஃப்ரெண்டு கூடயே வந்து கிளம்பிடுறா. ஃப்ரெண்டு கேட்குறா, அவனுங்கெல்லாம் ரொம்ப மோசமான கேங்கை சேர்ந்தவனுங்க, எப்படி அவன் உன்னை விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கே தெரியல அவன் எப்படி என்னை விட்டுட்டான்னு, அவன் வேற யாரோன்னு நினைச்சு என்னை கூட்டிட்டு போயிட்டானோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்றா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு வண்டி முன்னாடி வந்து இவனோ ஒருத்தன் விழுந்துட்டா மாதிரியும் இவங்க பயந்து போய் நிற்கும் போது ஹீரோயினை கடத்திட்டு போயிடுறானுங்க. எங்கே தான் கூட்டிகிட்டு வந்தானுங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ஹீரோ இருக்கான் இல்லையா, அதே இடத்துக்கு தான் ஹீரோயினை கூட்டிகிட்டு வரானுங்க. ஹீரோக்கு தெரியல யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் தலையில் போட்டிருக்க கவரை எடுக்கிறான். பார்த்தா ஹீரோவும் செம ஷாக்கு. இப்போ தான் இந்த கேங்கோட லீடரை காட்டுறாங்க. அவன் வரும்போதே வந்துட்டு, ஏன்பா நீ ஏதோ ஒரு புது பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டியான், அப்போ எனக்கு எந்த பொண்ணு கிடைக்கலனா எப்படி, அதனால தான் வந்துட்டு நல்ல சூப்பரான பொண்ணை நான் தூக்கிட்டு சொன்னேன், இந்த பொண்ணு எனக்கு அப்படின்னு சொல்கிறான். அடே என்னடா நீங்கள் கெஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்க மாட்டீங்க, இந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு வேணும், நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், இந்த பொண்ணை தான் நான் கூட்டிகிட்டு போனேன், இவ தப்பிச்சு என்கிட்ட இருந்து ஓடி போயிட்டா, அப்போ நான் எவ்வளோ அளவுக்கு ஏங்கி போயிருப்பேன், இவளை கூட்டிகிட்டு போய் பழுத்திட்டா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், கெஸ்ட்டு கொஞ்சமாவது மதிக்க கற்றுக்கோங்க அப்படின்னும் போது அவ்வளோதானே, நீ ஏன் கேட்டுட்டல, கண்டிப்பாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான் அவன். ஹீரோவும் ஹீரோயினை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். ஹீரோயின், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ, எதுக்குடா இப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்கிற அப்படின்னு சொல்கிறா. இது பாரு, அவனுங்க இங்கேயே தான் நின்று வேவு பார்த்துட்டு இருப்பானுங்க, தயவு செஞ்சு என் கூட கொஞ்சம் நேரம் கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் முடியவே முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயின். நீ ஒத்துக்கலையோ நம்ம 2 பேரும் வந்துட்டு உயிரோடு இருக்கணும் அப்படின்னா இது நடந்து தான் ஆகணும் நமக்குள்ள அப்படின்னு சொல்கிறான். இவன் சொன்ன மாதிரி வந்துட்டு அவனுங்க 2 பேருமே வந்து கதவை திறந்து வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கானுங்க. அப்போ வந்துட்டு உடனே என்ன சொல்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா, அழகான பொண்ணுடா இப்படி தூக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்திலேயே வந்துட்டு அவனுங்க அங்கேருந்து போயிடுறானுங்க. ஹீரோவும் உடனே நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு போயிடுறான். ஹீரோ நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ வேலை விஷயமா தானே வந்திருக்க, அப்போ வேலையை பற்றி மட்டும்தானே உன் மைண்டில் இருக்கும், தைரியமாக வந்து என் பக்கத்தில் படு அப்படின்னு சொல்கிறா. சேச்சா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்பா உனக்கு தான் என் மேலே கொஞ்சமும் இன்ட்ரெஸ்டே இல்லை, நீ வந்து என்கிட்ட கிஸ் பண்ணுறதுக்கு வந்தாலும் உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வந்ததில்லை, இப்போ வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா ஒரே ரூமில் இருக்கும் போதும் வந்து உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸே வந்ததில்லை, அப்புறம் எதுக்காக பயப்படுறவா அப்படின்னு சொல்கிறா. அதோட மறுநாள் காலையில் தான் காட்டுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தா ஹீரோ மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கா. அடே தூங்கிட்டு இருக்கும் போது என் மேலே நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கோவப்படும் போது, என்னது நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேனா, அம்மா நீ தாம்மா இதெல்லாம் பண்ண, நீயாவே உன் தலைக்கண்ணை தூக்கி போட்டுட்டு என் மேலே வந்து சாஞ்சு படுத்துக்கிட்டேன், நானும் எப்படா உன்னை எழுப்புறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பாவம்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இதை பார், நான் வந்து இங்கே இருக்க மாட்டேன், ஆனால் நீ இங்கேயே வெயிட் பண்ணு, என்னோடய ஃப்ரெண்டு வருவான், கண்டிப்பாக அவன் உன்னை காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறான்.
ஹீரோயினை தப்பிக்க வைக்கிறதுக்கு வந்துட்டு ஒருத்தங்க ஹெல்ப் பண்றாங்க. அங்க வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு வரான். அதே நேரத்துக்கு பார்த்தா அந்த கேங் லீடர் இருக்கான் இல்லையா, அவனும் வந்துடுறான். ஹீரோயின் உடனே கை காட்டுறா, நீ போ இங்கிருந்து போ அப்படின்னும் போது ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றானா, ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். அவன் மட்டும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அவன் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றானா வேற ஒரு வழியா ஓடுறா. இது எல்லாத்தையும் ஆனா ஃப்ரெண்டுக்காரன் ஒளிஞ்சு நின்னுதான் பாக்குறான். அவங்க வந்து ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ முக்கியமான இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னா இல்லையா, சைனா போலீஸும் தாய் போலீஸும் சேர்ந்து வந்து அங்க நடக்கிற கள்ளக்கடத்தல் எல்லாரையும் பிடிச்சிடுறாங்க. அதே நேரத்துக்கு ஃப்ரெண்டுக்காரன் இப்பதான் ஓடி வரான். ஹீரோயினை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு உடனே ஹீரோ வேக வேகமா கிளம்பி போறான். அங்க போனா ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஏண்டா டேய், இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியடா, நான் கூட நம்ம ஆள் நீ நல்லவன் தான் அப்படின்னு நினைச்சு உன்னை உள்ள விட்டா நீ போலீஸ்காரனாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் லீடர் வந்து ஹீரோயினை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்றான். ஹீரோ என்ன சொல்றானா, அவளை அனுப்பிடு, அவளுக்கு பதில் நான் உன்கிட்ட இங்கேயே இருக்கேன், நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பக்கத்துல வரான். நான் எதுக்குடா வந்துட்டு உங்க 2 பேரையும் விடணும், நான் உங்க 2 பேரையுமே கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லும் போது கண்ணை நீட்டுறான் லீடரு. அப்ப அவன் கூடியே இருந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்கான், அவன் வந்துட்டு இவனோட தலையிலேயே கண்ணை வைக்கிறான். என்னடா நடக்குது இங்க அப்படின்னு பார்த்தாதான் தெரியுது இவன் வந்து தாய் போலீஸை சேர்ந்தவனா. இவனும் இவ்வளவு நாளா வந்து இவங்க கூடிய அண்டர் கவர்ல தான் இருக்கான். மரியாதையை அவங்கள போக விடு, வேற ஒரு கண்ட்ரியோட போலீஸ்க்கு இங்க இதுனா ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த கண்ட்ரியை சும்மாவே விட மாட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்றான். அப்பவும் அவன் ஹீரோயினை மட்டுமாவது சுட்டுடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோ அதுக்கு விட்டுருவானா என்ன, அப்படியே வந்து கை தகராறாகுது. அந்த டைமுக்கு போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் அவ்வளோதான் ஒரே அழ ஆரம்பிச்சிடறா. எதுக்காக நீ வந்து எனக்காக இந்த அளவுக்கு பண்ணுற, உன்னோட உயிரை பற்றி கூட ஏன் கவலைப்படாமல் என்னை பற்றியே கவலைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கான். இப்போவாவது எனக்கு பதில் சொல்லு, நீ உண்மையை சொல்லு, எனக்கு தெரியும் நான் ஆரம்ப நாள்லேருந்தே உன்னோட கண்ணில் காதில் தான் பார்க்குறேன், ஆனால் அதை நீ சொல்ல தான் மாட்டேற, தயவு செஞ்சு சொல்லு, எப்படி இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறா. அவள் அந்த அளவுக்கு கெஞ்சியும் இவன் பதிலே சொல்லலை. பயங்கர கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதோட ஒரு 2-3 வாரம் ஆயிடுது. நம்ம ஹீரோ எல்லாருமே வந்து சைனாக்கு ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. ஆனால் இன்னமும் ஹீரோயின் வந்து ஹீரோவை போய் பார்க்கவே இல்லை. ஆனால் ஹீரோ என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா எப்படியாவது வந்துட்டு ஹீரோயினை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்ற முடிவில் இருக்கான். எவ்வளவோ பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் நம்ம போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொக்கேலாம் வாங்கிட்டு ரெடியாக வந்து ஹீரோயின் வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் வந்து கொஞ்சமும் செட்டப் பண்ணுற மாதிரி இல்லை. அவள் பாட்டு அவளோட வீட்டுக்கு போகிறா. இது பாரு, நான் சொல்கிற இதை மட்டும் கேளு, இன்னைக்கு நான் எல்லா உண்மையும் சொல்லிடலாம் தான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். அவனோட லைஃப் ஸ்டோரி மொத்தத்தையும் சொல்லி முடிக்கிறான். இருந்தாலும் ஹீரோயின் கோவமாக தான் இருக்கா. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போகிறா. உடனே பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறான். தயவு செஞ்சு போயிடாத, நான் இவ்வளோ நாளுக்கு அப்புறமா இப்போ தான் வந்து எனக்குன்னு ஒரு தைரியம் வந்திருக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு, தயவு செஞ்சு இதை கேளு, நான் உண்மையாகவே உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் இதை யோசிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும், நான் இப்போ யோசிக்கிற மாதிரிலாம் இல்லைன்றா. நான் எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரியாது, திடீர்னு நான் வந்துட்டு உன் மேலே இருக்க வெறுப்பில் கல்யாணமே வேணான்னு கூட முடிவு எடுத்துருவேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, தயவு செஞ்சு வந்துட்டு இந்த பொக்கே பண்ணி வச்சுக்கோ, நான் வந்து உங்ககிட்ட இப்போவே சொல்லு அப்படின்னு அர்ஜென்ட் படத்தில் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி நீ எனக்காக வெயிட் பண்ணியிருந்த மாதிரி நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் முறைச்சிக்கிட்டே இருக்கா. ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். ஹீரோவும் விடாமல் இப்போல்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்தையும் போய் ஹீரோயினை மீட் பண்ணுறது அப்படி இப்படின்னு ரெகுலராக இருக்கான். ஏன்னா எப்பயாவது அவளும் ஓகே சொல்லுவாளா அப்படின்னு தான் ஆசைப்படுறான். நான் தான் சொன்னேன்ல, திடீர்னு நான் கல்யாணமே பண்ணிக்க வேணான்னு நினைப்பேன்னு சொல்லிட்டு எதுக்காக என் பின்னாடியே வர அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இது பாரு, நீ கல்யாணமே பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் வந்துட்டு கதையெல்லாம் வேற யார்கிட்டனா பேசு, என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறா. இப்போதான் சொமாலி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவ யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ தான் இவ. நம்ம ஹீரோவோட ஸ்டேஷன்லேயே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறா. ஹீரோக்கு அவளை பார்த்த உடனே கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏன்டா இவ வந்தா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் டேட் பண்ணல. இவ வந்து ஹீரோவோட மாமா பொண்ணு தான். அதனால இவ என்ன பண்ணிட்டா அப்படின்னு பார்த்தா ஸ்கூலு காலேஜ்லலாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரூமரை பரப்பி விட்டுருக்கா. அதனால தான் ஹீரோக்கு இவளை கொஞ்சமும் பிடிக்கல. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா மீட்டிங் ரூம்லேயே ஃபோனை மறந்து விட்டுட்டு போயிடுறான் ஹீரோ. அந்த ஃபோனை இவ எடுத்து பார்க்குறா, ரிங் ஆகுதுன்னு பார்த்தா ஹீரோயின் தான் கால் பண்ணுறா. வேணும்னு இவ என்ன பண்ணுறான்னா அந்த ஃபோன் காலை அட்டென்ட் பண்ணிவிட்டு
நான் வந்துட்டு சொமாண்டி பேசுகிறேன், நீங்கள் யார் பேசுறது அப்படின்னு கேட்குறா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பு. உடனே நான் உன்னை பார்க்கணும், இது வாழ்க்கை பிரச்சனை, தயவு செஞ்சு லேட் பண்ணாமல் வா அப்படின்னு சொல்லி இவளே கூப்பிடுறா ஹீரோயினை. இவளும் போயிடுறா. என்னதான் பிரச்சனை, என்ன வேணும் உனக்கு, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீயே ஹீரோவை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறா அவ. ஆமாம் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். அப்பனா இதுக்கப்புறம் நீ அவனை பிரேக்கப் பண்ணிடு, உனக்கும் அவனுக்கும் சுத்தமாக செட் ஆகாது அப்படி இப்படின்னு இவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா. அதுலலாம் எனக்கு கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறோம், கண்டிப்பாக நான் என்றைக்குமே வந்து அவனை பிரேக்கப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதோட நேராக குடிக்கிறதுக்கு போயிடுறா. ஹீரோவோட ஃபோன் காலை அட்டன் பண்ணுறதே இல்லை. நேராக கிளம்பி ஹீரோ இதே இடத்துக்கே வந்துடுறான். வந்துட்டு வேகமாக அவள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோயினை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறான். இது பாரு, இனிமேல் வந்து ஃபோனை மட்டும் அட்டன் பண்ணாமல் இருக்காத, எந்த காரணத்து கொண்டோ, நான் எவ்வளோ பயந்துட்ட தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். பயந்துட்டியா? அதுதான் உன்னோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டா இல்லையா, அவ கூட போய் இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறா. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், இது பாரு, அவளுக்கும் எனக்கும் என்றைக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது, என்னோட சொந்தக்கார பொண்ணு அவ்வளோதானே தவிர நான் ஒரு நாளும் அவளை டேட் பண்ணது கிடையாது, அவளை தொட்டு கூட பேசினதில்லை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்றான். அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நேராக ஃப்ரெண்ட் பக்கத்துல உட்கார்றா. என்னடி ஒரே மூஞ்செல்லாம் சிரிப்பா இருக்கு அப்படின்னும் போது ஹீரோ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீரோ மேலே இவளுக்கு நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. ஆனால் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, மிஷன் இருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு மார்னிங் தெரிய வருது, அதாவது காட்டு தீ பிடிச்சிடுச்சு போல, அதுக்காக வந்து எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க அங்கே காட்டு தீயை அணைக்கிறதுக்கு. ஹீரோவுமே அதுக்கு தான் போகிறான். இவ காலையிலேயே வந்து நின்றுட்டா. எதுக்காக நீ அங்கே தான் போகிறேன்னு என்கிட்ட சொல்லலை அப்படின்னும் போது, நீ எங்கே பயந்துருவியோன்னு நினச்சேன், ஆனால் சத்தியமாக நான் வந்துட்டு ரிட்டன் உங்ககிட்ட வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். எப்படியாவது நீ வந்துடணும், நீ என்கிட்ட வரல அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். ஹீரோவும் உடனே ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதோட மறுபடியும் ஒரு நாள் வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக நடுவில் வரான். ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். இன்னைக்கு ஒரு நாளாவது என் கூட இருப்பியா அப்படின்னு கேட்கும் போது, கண்டிப்பாக முடியாது, நான் வேற ஒரு ஊருக்கு கிளம்புனேன், பாதி வழியில் உன்னை பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு ஒரே ஒரு கேஸாவது கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோட அம்மா வந்திருக்காங்க. அவ்வளோதான், அவங்கள பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம்ம பயமாயிடுது. ஐயோ, தண்ணி எடுத்து தலையில் ஊற்றுவாங்களா, மூஞ்சில் ஊற்றுவாங்களா, இல்லைன்னா வந்துட்டு என்வலப் கவர் எடுத்துகிட்டு வந்து தூக்கி அடிப்பாங்களா அப்படின்னு தோணுது. ஆனால் இவ ரொம்ப ஷார்ப்பு. இது பாருங்கள், உங்கள் பையனை பிரேக்கப் பண்ண சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது, நீங்கள் கிளப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கே சிரிப்பாயிடுது. நான் அதுக்கெலாம் வரலம்மா, அவனுக்கு வந்து கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான்னா அதில் சந்தோஷப்படுறதே ஆள் நான் தான். ஆனால் தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயந்தான், உன்னால் முடிஞ்சா அவளை அந்த வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு அந்த வேலை தான் எல்லாமே, இவ்வளோ நாளும் என்னை அவாய்ட் பண்ணதுக்கு காரணமாக அந்த வேலை தான், அதனால கண்டிப்பாக நான் அந்த விஷயத்த மட்டும் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்பனா அவனை மாதிரி அப்படியே ஏற்றுக்க தயாராக நீ இருக்கன்றப்போ உன்னை அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு நானும் தயாராக இருக்கேன், எனக்கு பிள்ளையோட சந்தோஷம் மட்டும்தாம்மா முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, வந்துட்டு இவன் எப்போ பாரு விட்டுட்டு ஓடி போயிடுறான். உடனே அவனை எப்படியாவது இன்னைக்கு ஒரு நாள் நைட்டாவது தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஸியாக நைட் ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் போடுறா ஹீரோயின். நமக்கு பிரச்சனைன்னு சொன்னால் எங்கே இருந்து வேணாலும் எப்படினாலும் ஸ்பைடர்மேன் மாதிரி வந்துடுவான்னு சொல்லிட்டு நைட்டு எங்கள் வீட்டில் கரண்ட் போயிடுச்சு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறா. அவனும் வந்துட்டு அப்படியே இருட்டிலேயே தடுமாறி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் சுவிட்சை போடுறான், உடனே லைட் எரியுது. என்ன சுவிட்சை போடாமையே வந்து கரண்ட் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஹீரோயின் செக்ஸியாக நின்றுட்டு இருக்கா. அப்போ இது எல்லாமே உன்னோட பிளான் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாம், உன்னை மாதிரி முட்டாள்கிட்ட வேற என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஹீரோயினா அன்னைக்கு நைட்டு ஒன்றாவே இருக்காங்க. இதோடைய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு மறக்காமல் கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.